வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ நம்ம இதுவரை பார்த்துருப்போம். ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல ஒரு லெசன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்ட் 1. அதை பாருங்கள். இது வந்து 2வது வீடியோ. ஓகேவா? இன்னும் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள். இது ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸ்ட்ராட்டஜிக்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த டாபிக் பாலிட்டி சைடும் வரும். ஓகேவா? அதனால் பாலிட்டி சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேராக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கூட அவங்க கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நேஷ்னல் சிம்பிள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஓரளவு 13 பார்த்துருவோம். இந்த வீடியோவில் 13 கொண்டு வந்திருக்கேன். இந்த 13மே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். நேஷ்னல் சிம்பிள் இது வந்து எல்லாமே பார்க்க போகிறோமா சார் கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேர்ல்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் ஆகிட்டுங்க. இப்போ ஒவ்வொன்றாவே பார்ப்போங்க. இப்போ நம்ம இந்தியாவோட நேஷ்னல் சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள். நேஷ்னல் சிம்பிள் என்ன சொல்லுவீங்க? அசோகா அப்படி சொல்லுவீங்களே, அசோகா தூண் சொல்லுவீங்களே. அந்த 3 சிங்கம் தெரியும். ஒரு சைடில் வந்து பார்த்தா நான் 4 சிங்கம் இருக்கும். லைன் இருக்குங்க, நீ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதனால லைன் தான். ஓகேவா? இந்த லைன் வந்து இங்கே ஒரு முகம் இருக்கும், இங்கிட்ட ஒரு முகம் இருக்கும், இங்கிட்ட ஒரு முகம் இருக்கும், பின்னாடி ஒரு முகம் இருக்கும். ஒரு நபர் வந்து ஒரு சைட்லேருந்து 3 சிங்கம் தான் பார்க்க முடியும். நீ எங்கே வேணால் பாருங்கள், ஒரு சைட்லேருந்து 3 சிங்கம் தான் தெரியும். அப்படி தான் அமைஞ்சிருக்கும். இந்த அசோகா தூண் வந்து எங்கே இருக்குன்னா சாரநாத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? சாரநாத்தில் இருக்குது. ஓகே, இது வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்கன்னா 26 ஜனவரி 1950. 1950 தான் நம்ம கான்ஸ்டியூஷனே வருது. அப்படி தானே நடைமுறைக்கு வருது. அப்போது அந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 26 ஜனவரி 1950. ஓகேவா? நேஷனல் சிம்பிள் வந்து இருக்கா சார் கேட்டிங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. எதுலனா பார்ட் 4A சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இது இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்களா? அது என்ன சார் கேட்டிங்கன்னா 51A ஏ. ஓகேவா? 51A உங்களுக்கு ஏல வரும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். இப்போ அடுத்து பார்க்கலாம் நேஷ்னல் ஃப்ளாக். ரொம்ப ஈஸி தான் சார். ஓகேவா? நேஷ்னல் ஃப்ளாக் பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்துருவோம். சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்னா அந்த ஃப்ளாகே வரையணும். இதுதான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகு. 3 கோடு போடுங்க. 1 2 கரெக்ட் ஆயிடுச்சு. நடுவில் என்ன பண்ணுவீங்க? ஒரு சக்கரம் வரைஞ்சாச்சா? ரைட். இப்போது கீழே வச்சுருவோம். இப்போ வச்சாச்சு. இப்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் தெரியும். ஃபஸ்ட்டு மேலே என்ன கலர் இருக்கும்? டக்குன்னு சொல்லுவீங்க. என்ன? அது சாஃப்ரான். சாஃப்ரான் நம்ம எல்லாமே ஆரஞ்சு பழகியிருப்போம். அது ஆரஞ்சு கிடையாது. அது என்னது? சாஃப்ரான். அதே உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா டீப் சாஃப்ரான் சொல்லுவாங்க. அப்போ டாப் இது டாப்பு, இது பாட்டம் தெரியும். இது சென்டர் இல்லை சென்டர். ஓகேவா? சென்டர் தான். இல்லை மிடில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்போது டீப் சாஃப்ரான் எங்கே இருக்குது? டாப்பில் இருக்குது. அப்போ டாப்பில் தான் அது டீப் சாஃப்ரான். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். கரெக்டு. இப்போ பாருங்கள், மிடில்னா நடுவில் உள்ளது ஒயிட்டு வந்து நடுவில் இருக்கான். அதுக்கு இந்த கோடு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் இங்கே இருக்குது. கரெக்டாக? க்ரீன் எங்கே இருக்குது பாருங்கள்? பாட்டம். க்ரீன் வந்து என்னது? இதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் வந்து பாட்டமில் இருக்குது. சாஃப்ரான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்? இத்தனை பேரோட தியாகம். ஓகேவா? இவ்வளோ பேரோட தியாகம்லாம் இருக்குது. அது எல்லாமே சாஃப்ரான் சொல்லுவாங்க. ஒயிட்னா அங்கே உள்ள அமைதி, பீஸ், இது மாதிரி வச்சுக்கலாம் ஒயிட்டுக்கு. க்ரீன்னா நம்ம நாட்டோட வளங்களை பற்றி பேசுகிறதா க்ரீன். இது 3 பாருங்கள் எவ்வளோ கலர் வித்தியாசம் இருக்குன்னு. நடுவில் பாருங்களேன் சக்கரம் இருக்குல்ல. இந்த சக்கரம் மட்டும் தனியாக வரைகிறேன். இந்த சக்கரம் என்ன கலரில் இருக்கும்? நம்ம சிலர் பிளாக்னு பார்த்துருப்பீங்க, ப்ளூன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன கலர் இருக்கும்னா ப்ளூ கலர் இருக்கும். கரெக்டாக சொன்னால் நேவி ப்ளூ கலர். நேவி ப்ளூவில் இருக்கும். ஓகேவா? என்ன ப்ளூ? நேவி ப்ளூ. நீங்கள் அதான் சொல்லணும். ஆனால் அந்த நேவின்னு ஒரு இதே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதான் இது. அந்த சக்கரை என்ன கலரில் இருக்கும்? நேவி ப்ளூ. குழப்பிக்க கூடாது. இது ஃபிக்ஸ்டு நான் வச்சுக்கோங்க. இந்த சக்கரம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. எத்தனை லைன் இருக்கும்? 24 ஸ்போக்ஸ் இருக்கும். 24 ஸ்போக்ஸ் காணப்படும். ஓகேவா? ரைட். அப்போ இது பார்த்தாச்சு. சரி சார், இந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எப்போ சார் அக்செப்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா
அது வந்து 22 ஜூலை 1947. ஜூலைலே பாருங்க, இது மட்டும் வித்தியாசமாக வரும். 22 ஜூலை 1947 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. 2-2 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு மறந்து போயிருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுக்கலாம். வேலை பாருங்க, நடுக்கோடு வச்சுக்கோங்க. இது மாதிரி நடுக்கோடு வச்சுக்கோங்க. இந்த கோட் இங்கே சக்கரைக்கு வச்சுக்கோங்க. சக்கரத்துக்கு மேலே எத்தனை இருக்கு? ஒரு கலர், இங்கிட்ட ஒரு கலர். அப்போ ஒரு கலர் எத்தனை கலர் இருக்கு? 2-2 தான். அப்போ 2-2-2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபிளாகோட ரேஷியோ கேட்பாங்க. 3:2 தான். ஃபிளாகோட ரேஷியோ அது 3:2 இருக்கணும். ஃபிளாகோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? 3:2. சரிங்க. ரிபப்ளிக் டே வந்து எப்போ நம்ம கொண்டாடுறோம்னா ஜனவரி 26. அன்னைக்கு உங்களுக்கு லீவு தான், எல்லாருக்குமே லீவு தான். நம்ம போய் கொடி ஏற்றிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வருவோம். நீங்கள் போயிருப்பீங்க. அப்போது ஜனவரி 26 என்ன பண்ணிப்போம்? ரிபப்ளிக் டேனா குடியரசு தினமும் நம்ம கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 15 நமக்கு கிடைச்ச விடுதலை தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேவா? அன்னைக்கும் நம்ம கொடி ஏற்றுவோம். 2 நாளுமே கொடி ஏற்றுவோம். 2 நாளுமே கொடி ஏற்றி நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம். ஓகேவா? சரி ரைட்டுங்க. அப்போ ரிபப்ளிக் டேனா ஜனவரி 26, இண்டிபெண்டன்ஸ் டேனா ஆகஸ்ட் 15. நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கேலண்டர், நேஷ்னல் கேலண்டர். இந்த நேஷ்னல் கேலண்டர் வந்து எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா இது 22 மார்ச். ஆனால் ஃப்ளாகு ஜூலை, இது மார்ச் 1957. பாருங்க, இயர் பாருங்க, 1957. இது வந்து கேலண்டர் கமிட்டி வந்து எப்போ சொன்னாங்கன்னா 1957 தான். அவங்க தான் அந்த சக்கா கேலண்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஒரு கேலண்டர் கமிட்டி. எந்த வருஷம் கேட்பாங்க? 1957. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் வந்து இருக்கு, இது நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. டெல் இன் அவர் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. சரி சார், எத்தனை ஆர்டிகல் கேட்டிங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 51A ஸ்மால் ஏ அதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ட் 4A வரும். பார்ட் 4A வரும். ஓகேவா? டிபிஎஸ்பி கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வருது. ஓகேவா? ரைட். இது எப்போ அக்செப்ட் பண்ண பாருங்க, 24 ஜனவரி 1950. 24 ஜனவரி 1950. 2 நாள் ஜனவரி 1950 அக்செப்ட் பண்ணாங்க. இது என்ன பாட்டு கேட்டிங்கன்னா ஜனகணமன, உங்களுக்கு தெரியும். அது ரவீந்திரநாத் தாகூர் பாடிப்பாங்க. இது எவ்வளோ செகண்டில் பாடிப்பாங்க கூட கேட்பாங்க. ஓகேவா? 52 செகண்டில் பாடணும். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நேஷ்னல் சாங். ஓகேவா? நேஷ்னல் சாங் பார்த்துருவோம். நேஷ்னல் சாங் பாருங்க, என்னது? வந்தே மாதரம். அதான் நான் வந்தே மாதரம் அப்படின்னு பாடிப்பீங்க. இது வந்து ஐயனமுல வர தாசா கேட்டிங்கன்னா பகீம் சந்திர சேட்டாஜி பாடியிருப்பார். ஓகேவா? அதே போல நம்ம பாரதியாரும் பாடியிருப்பார் நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? வந்தே மாதரம் பகீம் சந்திர சேட்டாஜி அவர் தான் பாடியிருப்பார். ஆனந்த மடம்ல ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லப்படலை. ஏன் சார் சொல்லப்படலைன்னா ஆர்டிகல் நம்பர் 51A கேபிட்டல் ஏல ஸ்மால் ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளோட நாட்டோட சின்னம், எம்பலம். ஓகேவா? இந்த எம்பலம்பு, ஆந்தமு அதெல்லாம் என்ன பண்ணணும், மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தவிர சாங்கை வந்து பற்றி பேசவே இல்லை. அதனால தான் நாட் மென்ஷன் சொல்கிறேன். ஓகே, சாங்னு சொல்லவே இல்லை அவங்க. அதனால தான் நாட் மென்ஷன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? மற்றெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது மென்ஷன் பண்ணலை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம் உங்களுக்கு கொஷின். நேஷ்னல் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? நேஷ்னல் ஃப்ரூட் பொறுத்த வரையும் ஈஸியாக வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, அது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மேங்கோ சொல்லுவாங்க. இந்த மேங்கோ வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது. ஆரிஜினேட் இந்தியா, அதிகமாக க்ரோ ஆகுது. அந்த மேங்கோ வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நமக்கு நார் வெஸ்ட்டாக சொல்லக்கூடிய மேங்கோ சவர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மேங்கோ சவர் ரெயின்ஃபால் பெய்யும். எப்போனா நமக்கு சம்மர் டைமில் நல்லா மழை பெய்யும்ல இடியோட, அந்த டைமில் இந்த மேங்கோ அதிக உற்பத்தி ஆகும். நமக்கு மே சீசனில், மே மாதம் ஃபுல்லாக மேங்கோ தான் இருக்கும். ஓகேவா? அந்த மேங்கோ சவர் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவுக்கு. நான் வச்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து மோர் தென் 100 வெரைட்டிஸ், 100க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. முகல்ஸ்லேயே மேங்கோ அதிகமாக கல்டிவேட் பண்ணிப்பாங்க. மேங்கோ பார்த்து வச்சுக்கோங்க, முகல்ஸில். அடுத்து பாருங்க, நேஷ்னல் ரிவர் பொறுத்த வரையும் நமக்கு என்ன தெரியும்? கங்கா தான் நமக்கு இந்தியாவில் லார்ஜஸ்ட் ரிவர். இந்தியாவோட லார்ஜஸ்ட், தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லார்ஜஸ்ட் ரிவர். ஒன் ஆஃப் த ஹோலி ரிவர், அது புனித நீர். சரியா? கங்காவில் நிறைய துணை நதி இருக்கு. கங்காவோட மேஜர் ட்ரைபுட்டரிஸ் அப்படி சொல்லக்கூடிய மிகப்பெரிய துணை நதி எது கேட்பாங்க? யமுனா.
யமுனா தான் கங்காவோட மிகப்பெரிய துணை நதி. யமுனாக்கே துணை நதி இருக்கு இன்னும். சாம்பல் கேன் பெட்டுவா. சாம்பல் கேன் பெட்டுவா. இது யாரோட துணை நதினா யமுனாவோட துணை நதி. ஆனா யமுனா வந்து ஒரு துணை நதி யாருக்கு? கங்காவுக்கு. ஓகேவா? இது குழப்பிக்காதீங்க. ஜாகிரவி வரப்ப பார்க்கலாம். இதை பாருங்க 25 25 நீங்க வாங்கியிருப்பீங்க தெரில, வாங்கியிருப்பீங்க அதிகபட்சம் ஒரு பிஸ்கெட்டு தான் 50-50 பிஸ்கெட்லாம் அந்த 50-15 வச்சுருப்பாங்க. அதே தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். 25 அவுட் ஆஃப் 25 அப்படின்னா வச்சுக்கோங்க. 25க்கு 25 மார்க். அப்போ 25 கிலோமீட்டர் நேஷனல் ரிவர். ஓகேவா? இப்போ ஃப்ளவர் பார்க்கலாம். நேஷனல் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா லோட்டஸ். ஓகேவா? லோட்டஸ் வந்து அதோட நேட்டிவ் எங்கன்னா ட்ராபிக்கல் ஏசியா தான். நேட்டிவ் என்னது? ட்ராபிக்கல் ஏஷியா. நம்ம இந்தியாவுக்கு நேஷனல் ஃப்ளவர் வந்து லோட்டஸ். அதே போல் ஒரு கண்ட்ரிக்கு நேஷனல் ஃப்ளவர் வந்து லோட்டஸாக இருக்குங்கிறாங்க. அது என்ன நாடுனா பாருங்களேன், விட்டனம். இது கொஷிமா கிடையாது, விட்டனம். இங்கே எழுதுறேன் அடிச்சுட்டு, VIETNAM, விட்டனம். ஓகேவா? இதுதான் ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங். அங்கேயும் விட்டனம்க்கு அங்கே நேஷனல் ஃப்ளவர் வந்தானா லோட்டஸ் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க நேஷனல் ட்ரீ. ரொம்ப ஈஸி தாங்க. இது நேஷனல் ட்ரீ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பேனியன் ட்ரீ சொல்லுவோம். ஒரு இன்டர்கரை பார்த்தா மின்த் அப்படின்னா தொன்மம்னு அர்த்தம். தொன்மம்னா ஒரு தொன்மையான ஒரு பாரம்பரியான அது மாதிரி வச்சுக்கலாம். மின்த்து சொல்லுவாங்க. தொன்மம் இது நம்ம அடையாளம் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து இருக்கிறப்போ அந்த வேர்லாம் கீழே பதிஞ்சிருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்க வேண்டிய மரம். நிறைய பேர் அதில் விளையாடுவாங்க, ஜாலியாக இருக்கும். அது விளையாண்டு பாருங்கள். சரிங்களா? நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல். ஓகே, அக்வாட்டிக்னாவே உங்களுக்கு தெரியுமில்ல, நீர் தண்ணிக்குள்ளே வைக்கிறது. அப்போது நம்ம இந்தியாவில் அக்வாட்டிக் அனிமல் சொன்னீங்கன்னா டால்ஃபின் சொல்லணும். ஆனால் வெறும் டால்ஃபின் சொல்லக்கூடாது, கங்கைட்டிக் டால்ஃபின் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா கங்கா நதியில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு டால்ஃபின் தான் நம்மளோட அக்வாட்டிக் அனிமல். ஓகேவா? இது எங்கே வாழும்னா இந்த பியூரிட்டி, தூய்மையான இந்த கங்கா புனித நீரில் இருக்குது அந்த டால்ஃபின். அந்த டால்ஃபின் வந்து பியூர் வாட்டர்லையும் ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் தான் வாழும். மற்றபடி உப்பு தண்ணியில் வந்து வாழாது. அதனால் ஃப்ரெஷ்ஷு இல்லை பியூர் இது மாதிரி வாட்டரில் மட்டும் தான் அது சர்வை பண்ணும், மற்றபடி சர்வை பண்ணாது. அதனால கங்கா நதியில் இருக்குது. கங்கா நதியில் இருக்கிறனால தான் அது கங்கைட்டிக் டால்ஃபின் நம்ம அக்வாட்டிக் அனிமலாக அது செலக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இல்லை கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க நேஷ்னல் பேர்டு. உங்களுக்கு தெரியும் என்னது? பீகாக் சொல்லுவீங்க. இந்த பீகாக் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணான்னு கேட்பாங்க. 1 February 1963. 1 February 1963 நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க நேஷ்னல் அனிமல். நேஷ்னல் அனிமல்னா என்ன சொல்லுவீங்க? பெங்கால் டைகர் சொல்லணும். வெறும் டைகர் சொல்லக்கூடாது, பெங்கால் டைகர். ஏன் சார் லைன் வருமே, அது என்னன்னா அதுக்கு சார்நாத்தில் தான் அந்த லைன் பில்லர் வரும். ஓகேவா? ஆனால் அங்கே லைன், இங்கே என்னது? டைகர். என்ன டைகர்? பெங்கால் டைகர். ஓகேவா? இது லார்ஜஸ்ட் கார்னிவோர், இது மிகப்பெரிய கார்னிவோர். ஓகேவா? சரி, ரைட்டுங்க. இப்போ இதுவரையும் 12 பார்த்தாச்சு. இந்த 12மே என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் பாருங்க. நீங்கள் கேட்டாலே போதும், மனசில் பதிஞ்சிரும், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.